சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் செய்தியாளர்களை சந்திக்க வருகின்றுள்ள சமூக நீதி மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சிவானந்தம் அவர்களுக்கும் இயக்கத்தினுடைய பொருளாளர் நண்பர் பி அருணாச்சலம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இயக்கத்தின் சார்பில் இந்த சந்திப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் தலைமை நிலைய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டு சமூகத்தினுடைய மறுக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய கோரிக்கைகளை தங்கள் செய்தி பிரிவின் மூலமாக தொலைக்காட்சி ஊடகத்தின் மூலமாக இதை வெளிக்கொணர வந்திருக்கின்ற அனைத்து செய்தி மற்றும் தொலைக்காட்சி ஊடக நிருபர்களுக்கெல்லாம் முதலில் நன்றி கலந்த ஜெய்பீம் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் புரியும். இப்போது இருக்கின்ற இந்த சூழல் என்பது அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி, தொகுதி பங்கீடு, தொகுதிகளை அடையாளம் காண்பது என்று மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் சூழ்நிலையில் நாங்கள் மாறுபட்ட ஒரு சிந்தனையில் சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகத்தினுடைய கோரிக்கைகள் இன்னும் அப்படியே இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பாடுபட்ட களம் என்றைக்கும் தேவை என்ற அடிப்படையில் சமூக சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அவருடைய கொள்கைகள் என்றைக்கும் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து இந்த நேரத்திலாவது பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடகத்தினருக்கும் இந்த சமூகத்தினுடைய சூழலை வெளிப்படுத்துகின்ற விதமாக சமூக நீதி மக்கள் இயக்கம் இங்கே வந்திருக்கிறது என்பதை முதற்கண் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் பல்வேறு கட்சி அலுவலகங்களிலே முகாமிட்டிருக்கிற நிருபர்கள் இங்கே வர இயலவில்லை என்றாலும் இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகையாளர் மூலமாக இந்த செய்தியை பத்திரிகை அலுவலகங்களுக்கும் வராத பத்திரிகையாளர்களுக்கும் நீங்கள் இந்த செய்தியை அனுப்பி பல்லாயிரம் ஆண்டு காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டு, கல்வி மறுக்கப்பட்டு, இந்த சமுதாயத்தின் அடித்தள மக்கள் இன்னும் அவல நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்த காரணத்தினால் சமூக நீதி மக்கள் இயக்கம் கொள்கை அடிப்படையில் இயங்குகிறது. எங்களுக்கு அதிகாரமும் அரசியலும் இரண்டாம் பட்சமே. இந்த சமுதாயத்திற்காக சமூக சீர்திருத்தம் அவசியம், சமூக விடுதலை அவசியம், சமூக மாற்றம் அவசியம். இந்த சமூக மாற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக விடுதலை இரண்டுக்கும் பாடுபட்ட பேரறிவாளன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் விதைக்கப்பட்ட அந்த விதையானது இன்றைக்கு அந்த விதைக்கப்பட்ட நாளிலே இருந்து அந்த நிலைமை இன்னும் சீராகவில்லை என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அந்த பாதை இன்னும் முடியவில்லை. அவர்களுடைய பயணம் இன்றைக்கும் முடியவில்லை. அவருடைய பயணம் தேவைப்படுகிறது, அவருடைய களம் தேவைப்படுகிறது. ஆக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு ஒரு அரசியல் களமாக இல்லாமல் சமூக சீர்திருத்த களத்தை உருவாக்குவதற்காகவே இங்கே சமூக நீதி மக்கள் இயக்கம் வந்துகிறது. அதை உங்களிடத்திலே இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து செய்தி பிரிவாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த செய்தியை தயவு செய்து உங்களுடைய பத்திரிகை அலுவலகத்திலே கொடுத்து செய்தியாக இதை வருமாறு நீங்கள் வெளிக்கொணர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.
இன்றைக்கு சுதந்திரம் வாங்கி 79 ஆண்டுகளுக்கு பின்னாலே கூட இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளும் பாராளுமன்ற தனி தொகுதிகள் அந்த மக்களுக்கு பயன்படாமல் முடக்கப்படுகிறது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், தனி தொகுதியிலே போட்டியிடுகின்ற சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்னாலே அந்த கட்சிக்கு அடிமையாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ சுதந்திரமாக குரல் கொடுக்க முடியவில்லை. ஒரு பொது தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் இருப்பவர் போலத்தான் இந்த தனி தொகுதியிலே வெற்றி பெற்றவர்கள் கட்சி வசமாக இருக்கிறார்களே தவிர தனியாக பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ கூட குரல் கொடுப்பதில்லை. உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். உதாரணத்திற்கு ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாருன்னு சொன்னால் அந்த எம்எல்ஏ அவர் தொகுதியிலே நடக்கின்ற ஒரு ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கோ ஒரு பஞ்சம நிலத்தை பற்றி கேட்பதற்கோ அவர் முன்வருவதில்லை. குறைந்தபட்சம் அவர் சட்டமன்றத்தில் உரையாற்ற வேண்டும் என்றால் சட்டமன்ற கட்சி கொறடாவினுடைய அனுமதி பெற வேண்டும். சட்டமன்ற தொகுதியிலே போய் அவர் உரையாற்ற வேண்டும் என்றால் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அனுமதி வேண்டும், ஒன்றிய செயலாளர் அனுமதி வேண்டும். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது இருக்கின்ற இடஒதுக்கீடு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெளிவாக்க விரும்புகிறேன். இப்போது இருக்கின்ற இடஒதுக்கீடு கட்சிக்கா இந்த மக்களுக்கா என்பதுதான் இன்றைய தினம் இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. கட்சிகளுக்கு பயன்படுகின்ற இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை. மாற்றாக பாராளுமன்றத்திலே தனி சட்டம் இயற்றி அதில் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும். என்று சொன்னால் தனி தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு சுயேட்சையான சின்னம் வேண்டும். முதலாவது கோரிக்கை. தனி தொகுதி எம்எல்ஏ எம்பி தொகுதிகளில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு சுயேட்சையான சின்னம், அதாவது தனி தொகுதிக்கு ஒரு தனித்தான அடையாளம் தேவை. இந்தியா முழுமைக்கும் இது உங்களுக்கு நியாயமாப்படுத்துங்களா? சொல்லுங்க. இந்தியா முழுமைக்கும் தனி தொகுதிக்கு தனித்தான அடையாளம் தேவை. எஸ், கரெக்டாக சொன்னீங்க. பட்டியலினத்தவர் தான் நிறுத்துறாங்க. ஜென்ரல் சீட்டில் ஒரு எம்எல்ஏவும் பட்டியலின வேறு ஜென்ரல் சீட்டில் சேர்றவர் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி, தனித்தொகுதியில் தேர்ந்தெடுக்கிறவர் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார். எங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கறது இல்லை. இந்த ரிசர்வேஷன் பயன்படலை. இதை ஒத்துக்கிறீங்களா? அதைத்தான் சொல்ல போகிறோம். அதாவது இந்த பட்டியலின மக்கள் வெற்றி பெற்று கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பதனால் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அது ஒரு சுயேட்சை சின்னமாக இருந்தால் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த மனசாட்சி உறுத்தும். நான் வெற்றி பெற்றது சுயேட்சை சின்னம், நான் ஏன் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும்? என்னுடைய மக்கள் அங்கே தீண்டப்படாமல் இருக்கிறார்கள், என்னுடைய மக்கள் அங்கே பஞ்சமி நிலம் பெறாமல் இருக்கிறார்கள், என்னுடைய மக்கள் அங்கே ஆணவ படுகொலைக்கு ஆளாகிறார்கள், அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு எப்போது வரும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் தனி தொகுதியில் சுயேட்சை சின்னங்கள் வேண்டும் என்று பாராளுமன்றத்தை சட்டம் இயற்றி தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் மக்கள் ஓட்டு போறவங்கள அது தெரியாது. நம்ம எஸ்சிக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு தெரியாது. இரண்டாவதாக ஆணவ படுகொலை. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே கர்நாடக மாநில அரசு ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் இயற்றி அங்கே மசோதாவை கொண்டு வந்து தாக்கல் செய்திருக்கிறார் சட்டமன்றத்தில். அதே போன்று தமிழகத்திலும் ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பாரதியார் பாடினார், 33 கோடி மக்களுக்கும் முழு சுதந்திரம் என்று நம்முடைய மறைந்த முண்டாசு கவிஞர் பாரதியார் பாடினார். 1947 சுதந்திரம் வாங்கும் போது 30 கோடி பேர் நம்முடைய இந்திய மக்கள் தொகை. அன்றைக்கே டாக்டர் அம்பேத்கர் அவர் சொன்னார், இந்த 30 கோடி பேரில் 7 கோடி பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். இந்த பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் தான் இந்தியா முழுமைக்கும் உழைப்பவர்களாக, ஊதியத்திலே குறைந்த ஊதியம் பெறுபவர்களாக, அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றவரை
சுதந்திரம் என்பதுக்கு பேரே பொருத்தமே இல்லை, அர்த்தமே இல்லை. ஆக சுதந்திரம் பெற்றால் மட்டும் போதாது. இந்த மக்களுக்காக நீங்கள் கல்வியில், வேலை வாய்ப்பில் அனைத்து உரிமைகளும் தரப்படுகிறது சொன்னால் ஏன் இந்த மக்கள், நீங்கள் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போடுறீங்க, அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்தை தனி பட்ஜெட் போடுறீங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் கல்வியில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே தவிர அதை எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள்? ஆண்டுதோறும் பட்டியலின மக்கள் இத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க, பட்டியலின மக்கள் இத்தனை பேர் கடன் லோன் வழங்கி இருக்கிறோம், SC/ST மக்கள் இவ்வளவு பேர் முன்னேற்றம் வந்திருக்கிறாங்க அப்படின்ற புள்ளி விவரம் ஒன்றிய அரசு கையிலும் இல்லை, மாநில அரசு கையிலும் இல்லை. எனவே நாங்கள் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறோம். சமூக நீதி மக்கள் இயக்கம் பத்திரிகையாளர் மூலமாக இந்த அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கிறது. அதாவது பட்டியலிட மக்களுக்காக தனி பட்ஜெட் ஒன்றை, தனி நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். கலைஞர் முதலமைச்சர் இருந்தார், அவர்களை காட்டிலும் மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார். அவர் தான் நிற்கிறாரு. அவர் தானே அவர் செய்த சமூக சேவை, அவர் செய்த அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு தன்னை அர்ப்பணித்து கொண்டு வந்தார் டாக்டர் அம்பேத்கர். அவர் வழியிலே நாங்கள் வந்திருக்கிற காரணத்தால் சமூகத்திற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் எங்களை மேலும் வழிநடத்த வேண்டியது, எங்களை ஊக்கப்படுத்த வேண்டியது, உற்சாகப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன். நாங்கள் எல்லாவற்றையும் தீர ஆராய்ந்து ஒன்று ரெண்டு தான். அதாவது முக்கியமானது கல்வியும் சுகாதாரமும், கல்வியும் சுகாதாரமும் பட்டியலின மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களுக்குமே கல்வியும் சுகாதாரமும் இலவசமாக்கப்பட வேண்டும். இலவசமாக்கப்படும். எல்லா நோயாக இருந்தாலும் இந்த நோய்க்கு நீ ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, இந்த நோய்க்கு காப்பீடு எடுத்துகிட்டு வா அப்படி மக்கள் இல்லாமல் மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கங்கள். ஆமாம், கல்வியை இலவசமாக சமச்சீர் கல்வியை, இலவசமான சமச்சீர் கல்வியை கொடுக்க கட்டாய கல்வி. அது கூட குழந்தை பிறந்தா கவர்மெண்ட்டே தத்தெடுத்துக்கணும், படிக்க வைக்கணும். கட்டாய சமச்சீர் கல்வி, சுகாதாரம் இரண்டையும் இலவசமாக்கப்பட வேண்டும் என்று கூறி கடைசியாக உங்களுடைய வேண்டுகோளும் உங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எங்களுக்கு அரசியலிலே ஆர்வமில்லை என்றாலும் எங்களை போன்ற மக்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும். எங்களுக்கும் அரசியல் அதிகாரம் தேவை என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நாட்டை பிரித்தாளுகின்ற பிற்போக்கு சக்திகளை ஆதரிக்க மனம் வரவில்லை. அதனால் நாங்கள் தமிழகத்திலே கவனிக்க சகோதரர்களே, தமிழகத்திலே நாங்கள் மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான முற்போக்கு கூட்டணி ஆதரிக்கிறோம். தமிழகத்தில் மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான முற்போக்கு கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவோம். சமூக நீதி மக்கள் இயக்கம் அதை வெற்றி பெற செய்ய நாங்கள் உறுதியெடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்து உங்களுக்கெல்லாம் எங்கள் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் எல்லாம் வந்திருந்தமைக்கு நான் நன்றி பாராட்டி இந்த ஏற்பாடு செய்த சமூக நீதி மக்கள் இயக்கத்தினுடைய மாவட்ட, மாநில, ஒன்றிய நிர்வாகிகளெல்லாம் நன்றி தெரிவித்து இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.